நாங்கள் வந்து தாவேக்காவை வந்து உள்ளே போனீங்கன்னா மரத்தின் மீது ஏறுவார்கள், கூரை மீது ஏறி விழுந்து விடுவார்கள், கொடுக்கல் நெசுங்கி உயிர் பிரிய கூடும் என்றெல்லாம் நாங்கள் வந்து எச்சரித்தோம். அதையும் மீறி தாவேக்கா நபர்கள் உள்ளே போனதுனால தான் இப்படி ஒன்று நடந்து போச்சுன்னு குற்றவாளிகளாக வந்து தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் குற்றவாளியாகி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதான் வரியை தூக்கி ஏன் மேலே போட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இல்லையா உங்களுக்கு? இதுதான் அவர் கேட்ட கேள்வி, நியாயமான கேள்வி. வழியை தூக்கி ஏன் மேலே ஏன் போட்டீங்க? நம்பிட்டங்க. அவர் அரசியல் பண்ணீங்கன்னு தெரியும், இவ்வளவு மோசமா அரசியல் பண்ணீங்கன்னு தெரியாது. நம்பி வந்து ஏறிட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு சொன்னார். விமர்சகர்லாம் விஜய் கரூர் போகிறதுக்குள்ள செந்தில் பாலாஜி உள்ள வச்சுட்டு கரூர் சம்பத் காரணமாக நாட்கள் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு ஜூனியர் உடலில் வந்து கட்டங்கட்டியாக எழுதிருக்காங்க. தமிழக விஜய் நடத்துகிற பத்திரிகையாக ஜூனியர் கிட்டத்தட்ட உடல் போட்டதுக்கும் அவரு பொறுப்பு இல்லை. விஜய் சொல்லியிருக்காருல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அடம் பிடிங்க, உங்களுக்கு பிடிச்சதை எப்படி வாங்குறதுக்கு அடம் பிடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஓட்டு போட சொல்லி அடம் பிடிக்குன்னு பேசுனது திமுக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு நிலையத்துக்கு தான் இருக்குது. திமுகவுக்கு வந்து அங்கே வந்து 2-3 ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்குறது, ஹைகோர்ட்டில் மனு போடுறது, இதே வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் அங்கே ஏற்கனவே தீர்ந்து போன கட்சிக்கு பதிலாக இதுவும் தீர்ந்து போச்சு வைங்களேன், அண்ணாமலை தான் வந்து எதிர்கட்சி தலைவராக வரும். கரூருக்கு சிபிஐல கேஸ் இருக்கும்போது கரூருக்கு விஜய் போனது சரியா, விஜய் பேசுனது சரியா? கரூருக்கு விஜய் போனது சரி, விஜய் பேசுனது அத்தனையுமே சரி. கரூர் கேஸ் மட்டும் சிபிஐ கிட்ட இல்லையாக்கும். கரூர்ல வந்து விஜய் பேசுறது வேற. விளக்கம் கொடுத்தாரு கரூர்ல என்ன விளக்கம் கொடுத்தாரு? விளக்கம் கொடுத்தாரு கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. ஆமா, அப்படி சொல்லக்கூடாதுல்ல, அப்படிலாம் பேசக்கூடாதுல்ல. யாரு பேசக்கூடாது? முதலமைச்சர் பேசக்கூடாது. விஜய் அவர்களை வந்து வாங்க மேடையில் ஏறுங்கன்னு 2 பக்கம் ஒதுக்கி கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் மேடையில் ஏற்றி விட்டது கரூர் போலீஸா இல்லையா? ஆமா. மேடையில் ஏறின உடனே விஜய் என்ன சொன்னாரு? காவல்துறை வந்து உதவி செய்யலைன்னா அந்த இடத்துல இருந்து நான் இங்கே வந்து ஏறி இருக்க முடியாது, எனவே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி தானே பேச ஆரம்பிச்சாரு. ஆமா சரி, அது அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நான் நன்றி தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. யாரு? விஜய். நோ, அப்படி சொல்லல. அப்படிதான் சொன்னாரு. நோ நோ நோ, அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நிறைய நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. அது என்ன சொல்றாருன்னா, நீங்களே வந்து இறங்கி வாங்க அப்படின்னு வழி எங்கள் மக்களை ஒதுக்கி விட்டுட்டு என்னை மேடையில் ஏற்றி விட்டுட்டு நான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிச்சுட்டு கடைசியில் நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், நாங்கள் வந்து உள்ளே போக வேண்டான்னு சொன்னோம், மீறி தாவேக்காரங்க உள்ளே போனதுனால தான் இப்படி நடந்து போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட இருக்குது. என்னங்க, அங்கே வந்து ஆய்வாளர் மணிவண்ணனுடைய வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து தாவேக்காவில் வந்து உள்ளே போனீங்கன்னா மரத்தின் மேல் ஏறுவார்கள், கூரை மீது ஏறி விழுந்து விடுவார்கள், கூட்டத்தில் நசுங்கி உயிர் பிரிய கூடும் என்றெல்லாம் நாங்கள் வந்து எச்சரித்தோம். அதையும் மீறி தாவேக்கா நபர்கள் உள்ளே போனதுனால தான் இப்படி ஒன்று நடந்து போச்சுன்னு குற்றவாளிகளாக வந்து தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களை குற்றவாளியாக்கி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அதான் பழியை தூக்கி ஏன் மேலே போட்டிங்களே அப்படின்னு கேட்குறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுதான் அவரோட கேட்ட கேள்வி, நியாயமான கேள்வி. பழியை தூக்கி ஏன் மேலே ஏன் போட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டதுனால தான் உங்களை நம்பிட்டங்க. அவர் சொல்கிறார்ல, நம்பிட்டங்க. நாங்கள் இவ்வளோ தூரம்லாம் மோசமாக அரசியல் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ மோசமாக அரசியல் பண்ணுவீங்கன்னு தெரியாது, நம்பி வந்து ஏறிட்டங்க, இப்படி பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு சொன்னார். அவர் ஆதங்கத்தை மட்டும்தான் சொன்னார். இதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். அவர் சொல்கிறாரு இன்னும் சூசகமாக, இப்படி நடந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கங்க, இப்படி நடந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்படி போயிருங்க, இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இப்படி போயிருங்க அப்படின்லாம் சில பேர் திட்டதான் அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனால் கரூர் வழக்கு சிபிஐயில் இருக்கும்போது விஜய் போயிட்டு நடத்தி யார் பேரையா சொன்னாரா? யார் பேரையா சொன்னாரா? திமுக தானே அட்டாக் பண்ணோம், போலீஸ்காரங்க தான். அவர் யார் பேரையாவது சொன்னாரா? விஜய் கரூரில் பேசும்போது யார் பேரையாவது சொன்னாரா? அவர்கிட்ட சொன்னார், இப்படி நடந்துச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிச்சுன்னா இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சிலர் திட்டம் போட்டிருக்க கூட சொன்னார். எவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்காரு. யார் பேர்? செந்தில் பாலாஜி கரூர் போகிறதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணியே துடிக்கணும்னு ஏன் விஜய் இருந்ததா சொன்னாங்க எல்லாரும். யார் எல்லாரும் சொல்றதுக்கு அவரே எப்படி பொறுப்பாங்க? அரசியல் விமர்சகர்லாம் விஜய் கரூர் போகிறதுக்குள்ள செந்தில் பாலாஜிக்கு உள்ளே வச்சுட்டு கரூர் சம்பத் காரணமான நாட்கள் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு ஜூனியர் விடலில் வந்து கட்டங்கட்டிலாம் எழுதியிருந்தாங்க. விஜய் துடிக்கிறார். ஜூனியர் விடலும் வந்து தமிழக முதல்வர் விஜயும் ஒரே ஜூனியர் விட தமிழக முதல்வர் விஜய் நடத்துகிற பத்திரிகையாக ஜூனியர் விகடன். கிட்டத்தட்ட ஜூனியர் விகடன் போட்டதுக்கும்
அவர் பொறுப்பு இல்லை. அதனால் அதாவது ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க. விஜய் பாடிட்டார். பாடிட்டார். ஓடு ஓடு அது ஒரு திரைப்படத்திலேருந்து எப்படி இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டார் அப்படின்னு சொன்னபடி அவர் வந்து அந்த பாணியில் அவர் எப்படி ஒரு நண்பா, நண்பீஸ், குட்டீஸ் இவங்கெல்லாம் வந்து அறிவிக்கப்படாத அரசியல்வாதிகளாக இருக்காங்க. அந்த குட்டீஸ் விஷயத்தில் தனியாக ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இல்லை குட்டி நீங்கள் கேஸ்லாம் போடுவீங்க. ஏங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் பாப்பா உங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கானுங்களே, என்னம்மா உங்கள் பேர் என்ன, எல்கேஜி படிக்க நல்லா படிங்கன்னு கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு வந்தால் அந்த குழந்தை என் மேலே பாசமாக இருக்குதுங்களே, என் குழந்தை உங்கள் மீது பாசமாக இருப்பது தவறுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். தேர்தல் ஆணையத்தில் இது இருக்குல்ல, குழந்தைங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இல்லைங்க, விஜய் அவர்கள் இந்த மாதிரி இந்த சுப்பிரமணியன் என்கின்ற 4 வயது குழந்தையை பார்த்து நீ எனக்காக தேர்தல் பிரச்சாரம் செய் அப்படின்னு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? விஜய் சொல்லியிருக்காருல, வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க, அடம் பிடிங்க, உங்களுக்கு பிடிச்சதை எப்படி வாங்குறதுக்கு அடம் பிடிப்பீங்களோ அதே மாதிரி எனக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிங்கன்னு பேசுனது திமுக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் போய் புகார் கொடுத்துருச்சு. திமுகவுக்கு வந்து அங்கே வந்து 2-3 ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்கறது, ஹைகோர்ட்டில் மனு போடுறது, இதே வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கட்டும். கடைசியில் அங்கே ஏற்கனவே தீர்ந்து போன கட்சிக்கு பதிலாக இதுவும் தீர்ந்து போச்சுன்னு வைங்களேன், அண்ணாமலை தான் வந்து எதிர்கட்சி தலைவராக வரணும். கரூருக்கு சிபிஐல கேஸ் இருக்கும்போது கரூருக்கு விஜய் போனது சரியா, விஜய் பேசுனது சரியா? கரூருக்கு விஜய் போனது சரி, விஜய் பேசுனது அத்தனையுமே சரி. அதனால விஜய்க்கு பாதகமாகவோ தாவேக்காவுக்கு எதிராகவோ இந்த கேஸ் மாறிடாதா? இல்லை, சிபிஐயில் இருக்கிற வழக்குகளில் இருக்கிற ஏதாவது ஒரு சுப்பிரமணியவோ அல்லது ராமசாமியோ அல்லது இந்த சாட்சிகளில் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், அவங்க இப்படி கேட்டால் அந்த மாதிரி சொல்லுங்கள், அப்படி ஏதாவது விஜய் சொல்லி கொடுத்துருக்காங்க? அரசு பதவி கொடுத்துருக்காங்க, ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஏங்க ஒரு செத்து போன வீட்டுக்கு வந்து ஒரு அதாவது அது நெகட்டிவா மாறாதான்னு கேட்க, இறந்து போன குடும்பத்தை போய் பார்க்காம இருந்தீங்கன்னு தூற்றிய ஒரே ஒரு அந்த கூட்டம் மீண்டும் வந்து போய் பார்த்தா அதுக்கும் தூற்றுவீங்கன்னா அப்புறம் என்னதான் பண்ண சொல்றீங்க? அவரை சொல்லுங்க. ஒன்று வந்து மகாபலிபுரத்தில் கூட்டிகிட்டு போய் பார்த்தது தப்பு, அவரே எந்திரிக்க முடியாமல் 30 நாள் படுத்திருந்தார். அப்போ நம்ம தான் வந்து வீடியோ போட்டோம். என்னங்க அவர் மனசு வந்து முகம் வந்து அந்த அளவுக்கு வாடி போயிருந்தது. உண்மையாலுமே வந்து விஜய் வந்து தாங்க முடியாத ஒரு வருத்தத்துக்கு போயிட்டாரு, அவர் எப்படியாவது அவர் ரெக்கவரி ஆகி வெளியில் வரணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் வந்து பேசும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே வந்து கதறி அழுதார். அப்படி தான் வந்து ஒவ்வொரு தாய்மார், அது வந்து நம்மக்கிட்ட வீடியோவில் காட்டப்படவில்லையோ இல்லையா, ஒவ்வொரு தாய்மார்களும் வெளியில் வரும்போது எங்கள்கிட்ட பேசும்போதே அவர் வந்து அழுகை தாங்க முடியாமல் கதறி அழுதார். சரி, நேற்று வந்து அங்கே போய் ஒவ்வொரு கரூரில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கதறி அழுதுருக்காரு. அதெல்லாம் வீடியோவில் காட்ட வேணும்னு சொல்லிட்டாரு. அப்போ அளவு கூட கூடாதுங்களா? எனக்கு அதில் அரசியல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? நீங்களாம் போய் அங்கே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுத்தீங்க. என்னங்க அங்கே 41 பேர் இறந்து போகிறாங்க, எல்லோரும் அங்கே வந்து திடீர்னு ஒரு 3 மணி நேரத்தில் அசம்பிள் ஆனீங்க. எப்படியா அசம்பிள் ஆனீங்கன்னு கேட்டால் அரசியல் பண்ணாதீங்க. அப்போ கரூர் சம்பவத்தில் ஒரு பெரிய சதி நடந்திருக்கா? கரூர் சம்பவத்தில் என்ன மாதிரியான சதி அரங்கேற்றப்பட்டது அப்படிங்கிறத சிபிஐ சொன்னால் தான் சரியாக இருக்கும், நம்ம சொன்னால் சரியாக இருக்காது. இது போன்ற உயர்மட்ட விசாரணையில் இருக்கிற வழக்குகளை பற்றி அந்த வழக்கில் டேம்பர் பண்ணுறதுக்கு ஏதாவது நடந்துச்சா நடக்கலையா அப்படின்லாம் பேசலாமே ஒழிய வழக்குள்ள சதி இருந்துச்சு இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய முக்கிய நீதிபதிகளுடைய ஒருவர் வந்து அவருடைய சூப்பர்வைசரில் நடந்துட்டு இருக்கிற விசாரணை. இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஆர்எஸ் பாரதி அந்த கொஸ்டின் லீக்கப் பண்ணிட்டாரு. விஜய் அவர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது அவர் சொல்கிறார். ஆர்எஸ் பாரதி என்னுடைய எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கும்போது இல்லைங்க, அவர் குற்றவாளியாக இருக்கிற பொழுது எப்படி வந்து இவருக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறார். கரூர் போய் பேசலாங்கிறாரு. அப்போ சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்த உடனே எப்பவும் வந்து சிபிஐ வந்து இன்னொரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அல்லது அந்த எஃப்ஐஆரை ஆல்டர் பண்ணிடுவாங்க. அதனால் தாவேக்காவுடைய சட்ட வல்லுநர்கள், அதாவது தாவேக்காவுடைய சட்டக்குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க கரூரில் மணிவண்ணன் பதிவு செஞ்ச அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ண சொல்லி இமீடியட்டாக வந்து ஹைகோர்ட்டில், ஏன்னா சிபிஐ வந்து தனியாக விசாரணைக்கு ஆரம்பிச்சிருச்சு, அவங்க ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி விசாரிச்சிட்டாங்க.
கரூர்காரங்க போட்ட கரூரில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் முன்னாள் அரசு போட்ட எஃப்ஐஆரை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போட்டு அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணும். அது பெண்டிங்கில் இருக்குது. எனவே தாவேக்காரவங்ககிட்ட சொல்லி இம்மிடியேட்டாக வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி, ஏன்னா இந்த கொஸ்டினை வந்து ஆர்எஸ் பாரதி தான் நேற்று லீக் அவுட் பண்ணார். நிறைய பேருக்கு இது வந்து சட்டம் புரியல, அதனால தெரியல. அதனால் வந்து தாவேக்கா அலுவலகத்தில் சொல்லி உடனே வந்து இந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு சிபிஐ போட்ட எஃப்ஐஆர் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கணும். ஓகே.